இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் கொஞ்சம் பேரை அழைத்து பெரிய விடுதலையை உண்டு பண்ணுகிறவர், பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறவர் என்பதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை வாசிக்கின்ற போது நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சீரியா ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனைகளோடும் 32 ராஜாக்களின் சேனைகளோடும் இஸ்ரவேலை முற்றுகையிட்டான் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். அப்படி அவன் முற்றுகையிட்ட பின்பு தன் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் பொன்னும் என்னுடையவைகள் என்று சொல்ல மாத்திரத்திலே இஸ்ரவேல் ராஜா, நான் அதையெல்லாம் நமக்கு தருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இரண்டாம் விஷயமாக இந்த பெனாதாத் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பின பொழுது, உன் கண்ணுக்கு பிரியமானவர்கள், உன் குமாரர்கள், உன் குமார்த்திகள் எல்லாம் என்னுடையவர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே மூப்பர்களை அழைத்து, இந்த ராஜா பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறான் என்று சொல்லி, அவன் தன்னோடு கூட உள்ள 32 ராஜாக்கள் மற்றும் சேனைகளோடு கூட நம்மை முற்றுகை போட்டிருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே, அங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னபோது, ஒருவேளை சீரியா ராஜாவை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பா என்ற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் இஸ்ரவேல் ராஜாவை குறித்து பார்க்கின்ற பொழுது 232 மாகாண சேனாதிபதிகளை கொண்டும் 7000 யுத்த வீரர்களை கொண்டும் சீரியா ராஜாவையும் அவனோடு கூட வந்த 32 ராஜாக்களின் சேனைகளையும் முறிய அடித்தான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கொஞ்ச பேரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். கொஞ்சம் பேர் அழைப்பை பெற்றவர்கள் ராஜாவுக்காக பலத்த காரியங்களை செய்கிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். ஆனால் யாரெல்லாம் அழைப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கொஞ்சம் பேராயிருந்தாலும் தேசத்திலே காணப்படுகிற அந்தகார வல்லமைகளை அழிக்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களை விடுவிக்க, சத்துருக்கள் முறிந்தோட, தேசத்திலே எழுப்புதல் வர ஆண்டவர் கொஞ்சம் பேரை அழைக்கிறார். கொஞ்சம் பேர் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது, அல்லது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து முழங்கால் யுத்தம் செய்கின்ற பொழுது, ஆண்டவர் ஆத்துமாக்களை பொல்லாதவர்களின் கையில் இருந்து, சத்ருவாகிய பிசாசின் கையில் இருந்து விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது, 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். 2-3 பேர் காணப்படுகின்ற பொழுது ஒரு பெரிய ஒற்றுமை, ஒரு பெரிய ஒன்னஸ் கிடைப்பதை நாம் காண முடியும். தாவீது ராஜாவின் தாகத்தை தீர்க்கும்படியாக 3 வீரர்கள் தீவிரமாய் செயல்பட்டார்கள். 3 பேரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டார்கள், ஒருமித்திருந்தார்கள். எனவே ராஜா விரும்பின தண்ணீரை எதிரிகளின் தாளையத்திற்குள்ளே புகுந்து அவர்களை துவசம் பண்ணி அந்த தண்ணீரை கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேசத்திலே எழுப்புதல் வர வேண்டுமே என்றால், தேசத்தில் காணப்படுகிற அந்தகார வல்லமையின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டுமே என்றால், கொஞ்ச பேரை ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார். கொஞ்ச பேர் உண்மையாய் முழங்கால் யுத்தம் செய்தால் தேசம் நம் வசம் ஆகும் என்பதை
நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு கூட வாழுகின்ற அனுபவத்திலே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அநேக ஆத்துமாக்கள் பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய், அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்கப்படும்படியாய் நாம் முழங்கால் யுத்தம் செய்கிறோமா? கொஞ்சம் பேர் முழங்கால் யுத்தம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் மாற்றத்தை உருவாக்குகிறவராக, ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருகிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை கொஞ்சம் பேரை கொண்டு இஸ்ரவேலின் சேனைக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அந்த ஒரு விசுவாசத்திலே நாம் கொஞ்சம் பேராய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். தேசத்திலே ரட்சிப்பு உண்டாகும், தேசத்திற்கு சேமம் உண்டாகும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.